மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். வாசிங்கள். சங்கீத புத்தகம் 62 அதிகாரம் 5 வசனத்தை சத்தமாய் ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 62:5 வாசியுங்கள். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்களை குறித்து என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவோம். அது பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை. நான் கர்த்தர் தான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு துணை, ஒன்றும் இல்லை, அவர் தான் நான் நம்பி இருக்கிறேன். தாவீது கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னான். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது என்று சொல்லுகிறான். இங்கே அதையும் தாண்டி சொல்கிறான், நான் என்ன நம்புகிறேனோ அது வெறும் நம்பிக்கையாய் மட்டுமல்ல, நான் எதை நம்புகிறேனோ அது அப்படியே மாற்றம் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் நம்பிக்கையில் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை சொல்கிறான். சும்மா ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கை அல்ல. பிரச்சனைகள் வரும்போது தெய்வத்தை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை அல்ல. நான் கர்த்தரை எந்த விஷயத்தில் நம்பி இருக்கிறேனோ அந்த விஷயம் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே எனக்கு வரும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் நம்பிக்கையின் மேன்மையான காரியங்களை பாரு. இப்படி தேவனை நம்பி இருந்து அநேக காரியங்களை அப்படியே அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதன் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளில், உதவியற்ற சூழ்நிலைகளில், சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளில் தெய்வத்தை அவன் எவ்வளவு மேன்மையாய் நம்புகிறான் பாருங்க. நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும். என்ன நம்புகிறேனோ அதில் 50% அல்ல, 90% அல்ல, 100%. நான் ஒரு காரியத்தை கர்த்தருக்குள் நம்பி விசுவாசித்தால் அதை அப்படியே தேவன் தருவார். அல்லேலூயா. இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் எப்படி ஆஸ்வதிக்க. நமக்கு சொல்கிறோம் பொதுவாக கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறோம். நம்புறத அப்படியே வாங்கியிருக்கீங்களா? அதுதான் முக்கியம். இந்த வசனத்தை சிந்திப்போம். வாசிங்க. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தனக்கு தீங்கு செய்ய நினைக்கிற ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. திரும்ப வாசிங்க. சங்கீதம் 62 அதிகாரத்தில் 4 வசனம் வாசிங்க. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். கவனிங்க. 3 வசனம் வாசிங்க. 3. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். தன்னை எதிர்க்கிற ஜனங்களை குறித்து பயப்படவோ, அவள் என்னை காட்டிலும் பெரியவர்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை, இப்படி எல்லாம் அவன் பேசல. பாருங்க, 2 காரியம் சொல்றான். ஒன்று, தனக்குள் அவன் பேசிக்கொள்கிற ஒரு வார்த்தை. 2வது, பிரச்சனைகளை பார்த்து பேசுகிற வார்த்தை. இந்த 2 அனுபவம் நமக்கு தேவை. நமக்கு ஒரு சைடு மட்டும் பேசிக்குவோம், பிரச்சனையை பார்த்து பேச மாட்டோம், நமக்குள்ளே பேசிக்கவும் மாட்டோம், நம்பியிருக்கிறேன்னு சொல்லுவோம். தாவீது 2 காரியம் சொல்கிறான். ஒன்று, 2ஆம் வசனத்தில் சொல்கிறான், அவன் தனக்குள் சொல்கிறான் பாருங்க, அவரே என் கண்மலை. ஒரு பிரச்சனைக்குள் நான் போகிறேன்னா, ஒரு கஷ்டத்துக்குள் வழியாய் நான் கடந்து செல்கிறேன்னா, அவரே என் கண்மலை, அவரே என் பலன், அவரே என் கோட்டை, அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம், நான் அசைக்கப்படுவதில்லை. தைரியமாக சொல்கிறான். 2வது, பிரச்சனையை பார்த்து பேசுகிறான். தன்னை எதிர்க்கிற ஜனங்கள், தீங்கு செய்யும்படி நினைக்கிற ஜனங்களை பார்த்து, அவங்க என்னை காட்டிலும் பலவான்கள், என்னை காட்டிலும் பெரியவர்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை, அப்படி அவன் பேசலை. அவங்களோட ரிசல்ட், அவங்களோட முடிவை சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான் வாசிங்க. நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்து போன மதில். ஒரு மதில் கட்டுறீங்க, அந்த மதில் சாய்ந்து போன என்ன அர்த்தம்? அது பிரயோஜனம் இல்லை, இடித்து போட வேண்டிய ஒரு நிலை. சாய்ந்து போன மதிலுக்கும், அடுத்தது வாசிங்க, இடிந்து போன சுவருக்கும் ஒப்பாவீர்கள்.
இப்போ ஒரு காரியத்தினுடைய ஒரு பிரச்சனைக்குள் போகும்போது அந்த பிரச்சனையினுடைய முடிவை அவன் விசுவாச கண்களால் கண்டான். அல்லேலூயா. அந்த முடிவை குறித்து சொல்கிறான். எனக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன நடக்கும், எனக்கு என்னுடைய முடிவு எப்படி இருக்கும், அவங்க முடிவு எப்படி இருக்கும், கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. இது ஒரு ஆவிக்குரிய பெரிய ஒரு வெளிச்சம். அவங்களை பார்த்து அவன் சொல்கிறான், நீங்கள் இடிந்து போன மதில், இடிந்து போன சுவர், சாய்ந்து போன மதில். மதில் சாய்ந்துருச்சுன்னா விழுந்துடும். அது மதில்னு சொல்றதுக்கு முடியவே, அதை நம்பி எந்த ஒரு பாதுகாப்பான காரியத்தை நம்ம செய்யவே முடியாது. போச்சு. இடிஞ்சு போன சுவர் இடிஞ்சு போச்சு. சுவராக இருந்துச்சு, இப்போ இல்லை, இடிஞ்சிருச்சு. ரெண்டுக்கும் மார்க் 0 தான். அப்போ தாவீது தேவனை நோக்கி இப்படி சொல்லுகிறான் பாருங்க. அதில் சொல்கிறான் பாருங்க, அவரே என் கண்மலை, அவரே என்னுடைய ரட்சிப்பு, அவரே என்னுடைய அடைக்கலம். ஒரு விஷயத்தை குறித்து தன்னை குறித்து தனக்குள் பேசிக்கொள்கிற ஒரு பகுதி. ஒரு பிரச்சனையில் என்ட்ரு ஆன உடனே நீங்கள் உங்களுக்குள்ள பேச வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. அல்லேலூயா. அவர் என் கண்மலையாக இருக்கிறார், அவர் என்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பயப்படக்கூடாது. உங்களை எதிர்க்கிற ஜனங்களை குறித்து சொல்லுகிறான், அவர்கள் இடிந்து போன ஒரு சுவர், சாய்ந்து போன மதிலுக்கும் ஒப்பாவீர்கள். இதான் உன்னுடைய முடிவு. இப்போ எந்த அளவுக்கு தெய்வத்தை அவன் நம்புகிறான்னு பாருங்க. நம்ம தெய்வத்தை நம்புகிறோம்னு சொல்கிறோம், ஆனால் எதிர்பக்கம் உள்ள பிரச்சனைகளை பார்த்து நாம் பயந்து போகிறோம். தாவீது பயப்படவே இல்லை. எனவே தான் அவன் சொல்கிறான், நான் நம்புகிறது அவரால் எனக்கு வரும். இப்படி ஒரு நம்பிக்கை நாம் தேவன் மேல் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காரியத்தினுடைய முடிவை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய முடிவை குறித்து நாம் நினையாமல் போகக்கூடாது. பைபிள் வாசித்து பாருங்க. புலம்பல் 1 அதிகாரம் 9 அவள் தனக்கு வரும் முடிவை குறித்து அறியாமல் போனாள் என்று படிக்கிறோம். வாசிங்க. புலம்பல் 1 அதிகாரம் 9 வாசிங்க. அவள் தனக்கு வரப்போகும் முடிவை குறித்து என்ன செய்தாள்? வாசிங்க. புலம்பல் 1:9 வாசிமா. அட, அவள் தனக்கு வரும் முடிவை குறித்து என்ன செய்தாள்? நினையாமல் போனார். இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 47 அதிகாரம் 7 வாசிங்க. அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 47:7 வாசிங்க. நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். அதன் முடிவை நினையாமலும் போனாய். முடிவை அவள் நினைக்கல. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜீவியத்தில் தேவன் நம்மை நடத்துகிற பாதைகளில் நம்முடைய முடிவை குறித்து நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்க வேண்டும். எந்த வசனம்? 1:9 அதான் நான் சொன்னேன். வாசிங்க. தனக்கு வரக்கூடிய முடிவை புலம்பல் 1 அதிகாரம் 9 படிக்கிறோம். அவள் தனக்கு வரக்கூடிய முடிவை. அப்போ ஒரு பிரச்சனைக்குள்ள என்ட்ராகும் போது அந்த பிரச்சனையுடைய முடிவு என்னன்னு, ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியுதா? அன்னைக்கு தெரியல பாஸ்டர், என்ன செய்கிறேன்னு தெரியல பாஸ்டர்ங்கிறோம். தாவீது தான் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறான், தன்னைக்குள் பேசிக்கொள்கிறான், அந்த பிரச்சனையை பார்த்து பேசுகிறான். நீங்கள் இடிந்து போன ஒரு சுவர், சாய்ந்து போன வேஸ்ட், நீங்கள் பிரயோஜனமே இல்லைங்கிறான். அவங்க முடிவு அதுதான். தன்னுடைய முடிவு, நீர் தான் என் கண்மலை, நீர் என்னை ரட்சிக்கிறவர். ரிசல்ட் எழுதுறான், எனக்கு 100 மார்க், அங்கே முட்டை மார்க்குன்னு போடுறான். அவன் நம்பிக்கையில் என்ன ஒரு திட்டம் இருக்குன்னு பாருங்களேன். தெய்வத்தை நம்புவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆகவேதான் பவுல் சொல்கிறார், ஜீவன் உள்ள நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை சும்மா தெய்வத்தை நம்பி இருக்கிறேன், ஒரு வழிபாடு செலுத்துவதோ, ஒரு சாதாரண ஒரு அப்படி அல்ல, ஒரு காணிக்கை போடுவதோ அல்ல. அவன் நம்பிக்கை தன்னுடைய ஜீவனோடு சம்பந்தப்பட்டது. அந்த நம்பிக்கைக்குள் ஒரு பெரிய ஜீவன் இருக்கிறது. இப்படி தான் நடக்குங்கிறான்.
நான் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறேன், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், இது இப்படிதான் நடக்குங்கிறான். இந்த முடிவை குறித்து நமக்கு ஒரு நல்ல திட்டமான அறிவு இருக்கிறோம். அப்போ நம்ம எதிர்க்கிற அந்த ஜனங்களுடைய முடிவை நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தாவீது அதை அறிந்து கொண்டு தான் பேசுறான். தாவீது தன்னை எதிர்க்கிற அந்த ஜனங்களுடைய முடிவை எப்படி அறிந்து கொண்டான்? அதற்கு அவன் ஒரு இடத்துக்குள் போனான். அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துட்டு தான் சொல்றான், அவங்க முடிவு இதுதாங்கிறான். எந்த இடம் இது? வாசிங்கிறது சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். 73ஆம் அதிகாரம், சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும், அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும், அது என் பார்வைக்கு விசனமாய், அது என்னுடைய பார்வைக்கு ரொம்ப சங்கடத்தை எனக்கு உண்டாக்கிடுச்சு. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். பாத்தீங்களா? அந்த முடிவை அவன் கண்டுதான் சொல்றான். மெய்யாகவே நீர் அவள் என்ன செய்திருக்கிறீர்? அவங்க நிற்கிற இடம் சறுக்கலான இடம். பாருங்க, ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. அப்ப அந்த முடிவை வாசிங்க 16 வாசிக்கும் போது, அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து இருக்கா வாசிங்க. அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். பாத்தீங்களா? சோத்திரம். தன்னை எதிர்க்கிற ஜனங்களை, இதான் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அவன் என்ன செஞ்சான்? தன்னை எதிர்க்கிற ஜனங்களுடைய முடிவை எங்க போய் பார்த்தான்? பரிசுத்த ஸ்தலத்தில் போய் பார்க்கிறான். அங்க பார்க்கிறான், எப்பா நான் நிற்கிற இடம் கண்மலை, என் அடிகள் கத்த உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவன் நிற்கிற இடம் சறுக்கலான இடம், எப்ப விழுவான்னு தெரியாது. சரியா? என்ன சொல்றான்? அவருடைய முடிவை அறியும்படி நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அதை கண்டு உணர்ற வரைக்கும் அவனுக்கு விசனமா இருந்துச்சு. அவன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்து அங்கே இருந்து பார்க்கிறான். அது இப்படிதான். அப்ப தெய்வத்தை நம்புகிற நீங்கள், உங்களை எதிர்க்கிற வல்லமைகள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற அறிவு நமக்கு தேவை. நம்ம என்ன செய்யறோம்? அதை குறித்து பயப்படுறோம். தாவீது அங்க சொல்றான், நீங்கள் இடிந்து போன சுவர், சாய்ந்து போன ஒரு மதில், அதுல 0ங்கிற மார்க்கு, தனக்கு 100 மார்க்கு போடுறான். தேவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன்? நம்பி இருக்கிறேன், அவரே என் கண்மலை, அவரே என்னுடைய ரட்சிப்பு. சொல்கிறேன், ஆத்துமாவே ஏன் தனக்குள்ள பேசுகிறான். நீங்கள் உங்களுக்குள்ள பேசுகிறீங்களா? உங்களுக்குள்ள புலம்ப தான் செய்கிறீங்க. என்ன செய்ய போகிறனோ தெரியலையே கத்தாவே. இல்லை, நீங்கள் தெய்வத்தை நம்புகிற லிஸ்ட்டில் நீங்கள் வரவே இல்லை. தாவீது சொல்கிற விஷயத்தை கவனிங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் பயப்படேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நம்பிக்கைக்குள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்கிறோம். தாவீது நம்பினவன், நான் நம்புகிறது அவரால் எனக்கு வரும். அப்ப அந்த முடிவை குறித்து அவனுக்கு ஒரு திட்டமான தீர்க்கமான ஒரு காரியத்தை கண்டு சொல்லுகிறான். வாசிங்க, இவன் எங்க நிற்கிறான்? அவன் வாசிங்க, சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறான், அவர் என்னை கண்மலையின் மேல், வாசிங்க 42 சங்கீதம், பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. எங்க நிற்கிறான்? இவன் எங்க நிற்கிறான்? கண்மலையில். இவன் கால்களை கத்தனை செய்கிறார், கிரிப்பா வச்சிருக்கிறார், பிடிமானத்தோடு நிற்கிறான். ஆனால் மற்றவன் எங்க நிற்கிறான்? சறுக்கலான இடங்களில், விழுந்து நொறுங்கி போகத்தக்க இடத்தில் அவன் நிற்கிறான். இந்த முடிவை அவன் பார்த்துட்டு தான் சொல்றான், நீங்க சாய்ந்து போன மதில், நீங்க இடிந்து போன ஒரு சுவர், நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், நான் நம்புகிறேன், இந்த காரியம் எனக்கு வரும். இப்படி நம்பிக்கை உங்களுக்கு தேவன் மேல் இருக்க அன்னைக்கு சும்மா நம்புறதில்லை. அப்போ இந்த முடிவை குறித்து உங்களுக்கு ஒரு காரியம் வந்துருச்சுன்னா 2 வார்த்தை வரும். உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொள்கிற ஒரு வார்த்தை, மற்றொன்று பிரச்சனையை பார்த்து பேசுகிற வார்த்தை. நீங்கள் பிரச்சனையை பார்த்து அவன் பேசுனா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான்.
ஒரு நாள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவனை அழிக்கவோ அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கவோ அதற்கு எந்த வல்லமையும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அதை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்குள் சரியாய் விசுவாசிக்கும் போது உங்களுடைய முடிவு, வாசிங்க, அதை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வாசிங்க எரேமியா 31 அதிகாரம் 17 வாசிங்க. எரேமியா பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று. உன் முடிவை குறித்து அசிமா, உன் முடிவை குறித்து, முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. அப்படியானால் ஒரு முடிவை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டிருக்கிறார். அவருடைய கிருபையின் சன்னிதானத்தில் நின்று நான் அவரை துதிக்கிறேன், பாடுகிறேன், ஆராதிக்கிறேன். எனக்கு ஒரு முடிவு, மகிமையான முடிவு உண்டு. அந்த முடிவை நான் அறிந்திருக்கிறேன். அதை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய முடிவு என்பது எப்படி இருக்கும்? பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 38 அதிகாரம் 37 வசனத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். வாசிங்க, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். வாசிங்க, சங்கீதம் 38-37 இல்லையா? எந்த வசனமா? சங்கீதம் 38-37 தானே சொன்னேன். என்ன சொல்றாரு? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானம். அப்போ நம்ம இந்த உத்தமனும் செம்மையானவனுமான இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது வரணும். அப்படி வந்துட்டீங்கன்னா உங்கள் முடிவை குறித்து உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய முடிவு எப்படியோ அல்ல, என்னுடைய முடிவு சமாதானமாக தான் இருக்கும், என்னுடைய முடிவு சந்தோஷமாக தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்முடைய முடிவு நாளைக்கு எப்படியோ தெரியாது, நாளைக்கு எப்படிங்கிறது கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். என்னுடைய முடிவை குறித்த நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய முடிவு சமாதானம். அப்போ இந்த முடிவை குறித்து ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாயிருச்சுன்னா நம்ம கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாயிரும். இந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தர் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த முடிவை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். நீங்கள் எக்ஸாம் எழுதணும், எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் எழுதிருக்கீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு அந்த முடிவை குறித்து என்ன உண்டாயிருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை மார்க் வரும்? எல்லா கொஸ்டினும் கரெக்டாக எழுதிருக்கீங்க. அப்போ எத்தனை மார்க் வரும்? என்ன சொல்கிற? அவ்வளோதான், சந்தேகமே இல்லை. இல்லை 99, 100. அப்போ இப்படி ஒரு எழுதக்கூடிய அவன் தான் சொல்ல முடியும். இதே போல இந்த பூமியில் ஜீவிக்கிற நீங்களும் நானும் சத்தியத்தின்படி சரியா ஜீவிங்க. நம்முடைய எண்ணங்கள், சோத்திரம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகளில் பரிசுத்தமாக இருந்து ஜீவிச்சிங்கன்னா உங்களுடைய முடிவை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை அப்படியே கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் பைபிளில் படிக்கும்போது வாசிங்க, எரேமியா 29:11 படிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. வாசிங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து கேட்கிற நீங்க ஒரு முடிவை குறித்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இப்படிதான் இருக்கும், இந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஆமென். அப்படிதான் இருக்கும். அப்படி விசுவாசித்து அந்த முடிவை குறித்து நம்பிக்கையோடு எதிர்பார்த்து ஜெபியுங்கள். அப்பொழுது என்ன நம்புகிறீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை கர்த்தர் அப்படியே தருவார். அல்லேலூயா. ஆமென். இதுதான் இந்த நம்பிக்கை. தாவீது இப்படிதான் நம்பிக்கை வைத்தான். எனவேதான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவன் இந்த நம்பிக்கையினால் என்ன செய்தான்? உயர்ந்து 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 ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்புகிற நீங்கள் எப்படி, எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? எப்படி ஜெபிக்கிறீங்க? ஒரு முடிவை எதிர்பார்த்து ஜெபிங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்.
இருக்கும். அப்படி விசுவாசித்து கர்த்தாவே இந்த காரியத்தை எனக்கு தாரும் செய்யும் தருவீர். ஜெபிச்சு பாருங்க. என்ன நம்புறீங்களோ 100க்கு 100 கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும் நான் பாடுவேன். துதித்து ஆமென் மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும் நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், ஆமென். உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு போராட்டங்கள் வழியாக அல்லது கஷ்டத்தின் வழியாக நெருக்கத்தின் வழியாக கடந்து செல்லும் போது பிசாசு இந்த தெளிந்த புத்தியை மாத்திடுறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு முடிவை குறித்து உங்களுக்கு என்ன உண்டு? ஒரு திட்டம் உண்டு. இப்படி தான் எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஆன்சர், அழகாக தெளிவாக மார்க்கெல்லாம் அந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு அந்த கொஷின் பேப்பருடைய நம்பர் போட்டு செக்ஷன் போட்டு கரெக்டாக எழுதியிருக்கிறேன். அப்போது எனக்கு ஃபுல் மார்க் வரும். எழுதியிருக்கிறேன், வருமோ வராதோ அல்ல, எழுதியிருந்தால் கட்டாயம் என்ன செய்யும்? வரும். அப்போ இந்த பூமியில் தாவீது என்ன செய்தான்? கர்த்தரை சும்மா என்னமோ தெரியல, கர்த்தர் தான் நம்பி இருக்கிறேன் அப்படி அல்ல, கர்த்தரையே நம்பி இருந்தான். அல்லேலூயா. அவங்க நான் நம்புகிறது அவராலே எனக்கு மாற்றமே இருக்காதுங்கிறான். அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு வரணும்னா பிசாசு என்ன செய்கிறான்? இதை என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனைக்குள் என்றான உடனே அவனுடைய மனசை குழப்பிடலாம். தாவீது தெளிந்த புத்தியோடு இருந்தான். அல்லேலூயா. நான் நம்புகிறது சூழ்நிலை அப்படி இப்படிலாம் மாறலாம். நான் என்ன நம்புகிறேனோ, எதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேனோ அதை அப்படியே அவனுக்கு தருவார். அதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான். எனவே கர்த்தர் அவனுக்கு அதை அப்படியே கொடுத்தார். இல்லையா? எனவே தான் ஆடு மேய்த்து கொண்டு வந்து அவனை என்ன செய்தார்? கர்த்தர் உயர்த்தி 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 சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். இந்த நம்பிக்கை தான் முக்கியம். தேவன் மேல் வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அதை அறிக்கை செய்யணும். கர்த்தர் நடக்கும், அப்படி தருவார், அப்படி விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும், உங்களோடு பேசணும், பிரச்சனையை பார்த்து பேசணும். இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்கணும். அப்போதான் பிரச்சனை சுக்கு சுக்கா உடஞ்சி தாறுமாறா போகிறத கண்ணால் பார்ப்பீங்க. அது எவ்வளோ பெரிய வல்லமையாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த முடிவு நமக்கு குறித்து ஒரு தெளிந்த புத்தி. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தாவீது பிரவேசித்து பார்த்தான். அப்படி தானே சொல்கிறான்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்களுடைய முடிவை நான் அறியும் மட்டும் எனக்கு மனசுக்கு விசலமாக இருந்தது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து பார்க்குறான். நான் எங்கே நிற்கிறேன், அவங்க எங்கே நிற்கிறாங்க, என்னுடைய முடிவு என்ன, அவங்க முடிவு என்ன, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் எந்த கலக்கத்துக்கு அவனுக்கு இடமே இல்லை. இந்த தெளிந்த புத்தி நமக்கு வந்தாதான் பிரச்சனைகளில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கேட்டிங்களா? தெளிந்த புத்தி வந்தாதான் ஜெயிக்க முடியும். நானும் ஜெபிக்கிறேன், என்னமோ தெரியலன்னா உனக்கு தெளிந்த புத்தி இல்லை. தெளிந்த புத்தி நமக்கு தேவை. இந்த தெளிந்த புத்தி, பிரச்சனைகளுக்குள் கடந்து போகிற நீங்கள் தெளிந்த புத்தியோடு இருக்க என்ன செய்யணும்? வாசிங்க. முதல் காரியம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களில் தெளிந்த புத்தி நமக்கு உண்டாகணும்னு நாம் என்ன செய்யணும்? வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்த பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி போதும். பிரச்சனைகள் நெருக்கங்கள் நடுவிலே
சரிய தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு தூதன் வந்தான், அவனை தொட்டு எனக்கு என்ன செய்தான்? தெளிவை உண்டாக்கினான். அல்லேலூயா. பிரச்சனைகளில் நீ கடந்து போகும்போது அதை குறித்து யாராவது கேள்வி கேட்டா, என்ன செய்ய போறீங்க பிரதர் கேட்டா, கரெக்டாக தெளிவாக பேச பழகணும். அது தெளிவு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். சும்மா நம்பியிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது இல்லை. நான் என்ன நம்புகிறேனோ அதை கர்த்தனுக்கு தருவார். இங்கே பாருங்க, அவன் ஜெபித்து கொண்டிருக்கையில் தூதன் வந்து அவனை தொடுகிறான். அப்படி தொட்டபோது என்ன உண்டாயிற்று? அவனுக்கு தெளிவு உண்டாயிற்று. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்களில் அவன் எப்படி ஜெபிச்சான் பாருங்க. வாசிங்க 20ஆம் வசனம் வாசிங்க. 3 காரியம் சொல்றான். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும். 3 காரியம் சொல்றான். வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அதில் எந்த வசனம் அது? கேளும், கவனியும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். பாருங்க, அவன் ஜெபம் பாருங்க. சும்மா ஆண்டவரே அப்பா இந்த போல் அப்படி அல்ல, தெளிவாக ஜெபிக்கிறான் பாருங்க. தெளிவாக ஜெபிக்கிறான் பாருங்க. அப்போ ஒரு நெருக்கத்தில் வழியாய் கடந்து போகிற நீங்க கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு ஜீவன் உள்ள நம்பிக்கை. நாம் நம்புகிற காரியத்தை அப்படியே தேவன் நமக்கு தருவார். அப்படியே தேவன் தருவார். வாழ்க்கையில் பல பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பார். நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆசீர்வாதமே காணப்படுவீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்படுவீர்கள். இப்போ நீங்கள் இதை குறித்து முதலாவது நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டே ஜெபிக்க பழகும். சொல்கிறேன், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே, ஆண்டவரே நான் சொல்கிற ஜெபத்தை கவனிங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு மன்னியும், ஆண்டவரே அறிக்கை செய்கிறான். ஜெபத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கிளியர் உண்டாகணும். அப்படி ஜெபிக்க தொடங்கினா உங்கள் வாழ்க்கையில் கிளியர் உண்டாயிரும். அந்த தெளிந்த புத்தியோடு ஜெபிக்க தொடங்கிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் தேவதூதன் உங்கள் ஜெபத்தில் இறங்கி வருவான். வாசிங்க அதை, தானியேல் 10:12 வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகளில் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஜெபத்தினுடைய பவர் எது? ஜெபத்தில் நீங்கள் பேசுகிற பயன்படுத்துகிற வார்த்தைகள் சும்மா கண்டதையும் போட்டு உழப்பிக்கிட்டு பேசக்கூடாது. சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு தட்டி திருப்பிட்டு கூடாது. கரெக்டாக பேசணும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளை இப்படி நடக்கணும், இதை தரணும், இப்படி செய்யணும், ஆமீன், அப்படி தந்தபடினால ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே ஆடி போயிடுவார். என்னடா இந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லை, விசுவாசமும் இல்லை, இப்படி புலம்பிட்டு கிடக்குது, இது இந்த கேஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு யோசிப்பார். அவன் சொல்கிறான், நீ ஜெபித்த உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் இறங்கி வந்தேன். இப்போ ஜெபத்தில் தெளிந்த புத்தியோடு இயேசுவின், நீங்கள் யாருன்னு விளைஞ்சு கொள்ளுங்க ஐயா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. முழு உலகத்தையும் உண்டாக்குற தேவனுடைய சொந்த பிள்ளைகள் நாம். நம்ம ஐயா அப்படி பாடுபட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படணுமா? உன் நம்பிக்கை சரியில்லை. அல்லேலூயா. கர்த்தரை பூர்ணமாக விசுவாசிங்க, நம்புங்க. நீங்கள் கரெக்டாக ஜெபத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க ஜெபமெல்லாம் பார்த்தீங்கன்னா படு தூங்கிடு. ஒன்று ஒழுங்கா ஜெபி. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீ நீ உன் வார்த்தைகள் அதை மட்டும் வாசிமா. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. உன் வார்த்தைகளை கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பார்த்தீங்களா? உங்களுடைய ஜெபத்தில் தெளிந்த புத்தியோடு
சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிச்சீங்கன்னா அந்த வார்த்தைகள் நிமித்தம் தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். நம்ம ஜெபம் எனக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஜெபம் தெளிவு உண்டாக்கி, இப்போ தெளிந்த புத்தி தான் இவ்வளவு பிரச்சனைக்குரிய பெரிய வெற்றியின் ரகசியம். வாசி, 2வது விஷயத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:6. நாம் விழித்து கொண்டு ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எப்படி தெளிந்தவர்களாய் இருக்க 2வது ஸ்டெப் சொல்றார். பிரச்சனைகளில் நமக்கு ஒரு தெளிந்த மனப்பான்மை இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னுடைய தேவன், இப்படி தான் நடக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடிய தைரியம் வேணும். எப்படி வரும்? எப்படி வரும்? அவரோடு இணங்கி ஜீவித்தால் தான் வரும். அவருடைய விருப்பங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு நம்ம இருந்துட்டு இப்படி ஜெபிக்க முடியாது. தாவீதுனுடைய ஜீவியம் பாருங்க. நான் யோசிக்கிறேன், அவன் நாட்களில் எப்படிப்பட்ட ரட்சிப்பு அவனுக்கு இல்லை, இப்படிப்பட்ட அபிஷேகம் அவனுக்குள்ளே இல்லை, இப்படிப்பட்டதான பசுத்துவாங்கிற ஐக்கியம் அவனுக்குள்ளே இல்லை. அந்த நாட்களில் அவன் என்னென்ன பேசியிருக்கிறான், என்னென்ன காரியம் சாதிச்சிருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு அவன் பேசுறது நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த லைஃபே நமக்குள்ளே இல்லையே. அவரை காட்டில் உன்னதமான இடத்துக்கு நம்ம போக வேண்டியவர்கள். அப்போ நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். அதான் படிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாம் மற்றவர்கள் போல் தூங்குறவர்கள் போல் தூங்காமல். அது அர்த்தம் என்ன? பாஸ்டர், நான் 7 மணிக்கெல்லாம் 6:30க்கெல்லாம் சாப்பிட்ருவேன், 5:30க்கெல்லாம் சாப்பிட்ருவேன், 7 மணிக்கெல்லாம் படுத்துருவேன் பாஸ்டர். மேலே போகவே மாட்டேன். என்ன செய்யணும்? மற்றவங்க தூங்குறது போல் என்ன செய்யக்கூடாது? தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்கணும். ராத்திரி வேலைகளில் இந்த விழித்திருந்து ஜெபிக்கிறதான இந்த பகுதி நமக்கு இருந்தால் தான் தெளிவு உண்டாகும். இதுதான் 2வது விஷயம். என்ன சொல்கிறாரு? மற்ற தூங்குறது போல் நீங்கள் தூங்காமல் விழித்து கொண்டு. இப்போ ராத்திரி வேலைகளில் விழித்திருந்து ஜெபிக்க பழகணும். தூக்கத்தை வெறுத்து என்ன செய்யணும்? ஒரு அலாரம் வச்சு 8 மணிக்கு படுக்கணும், படுத்துக்கொள்ளுங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு எழும்பி சோத்திரம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்த்து, பாஸ்டர் நாங்கள் படுக்கிறதே 12 தான் பாஸ்டர், 12 மணிக்கு படுத்தாலும் சரி 3 மணிக்கு எழும்பு. ராத்திரி ராக்காலங்களில் ஜெபிக்கிற பழக்கம். இந்த ஜெபந்தான் தெளிவான ஒரு சிந்தையை, தெளிவான ஒரு பகுதியை நமக்குள்ளே கொண்டு வரும். அல்லேலூயா. 3வது தெளிவு எப்படி நமக்குள் வருவது? வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:13 வாசிங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து. முதலாவது தெளிவு எப்படி நமக்கு எப்படி வருது? நம்ம தானியேலில் படித்தோம். சரியா ஜெபிக்கணும். சரியா நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா என்ன உண்டாயிரும்? தூதன் வந்து தொடுவான். தூதன் நம்முடைய ஜெபத்தில் இறங்கி வருவான். தேவன் இறங்கி வருவார். அந்த ஜெபம் நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக இருக்கும். இதான் தெளிந்த புத்தியாக இருந்து ஜெபிக்கிறோம். 2வது, ராக்காலங்களில் விழித்து கொண்டு, மற்றவங்க தூங்குறது போல தூங்காமல் விழித்து கொண்டு ஜெபத்துக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி கண்களை விழித்து தூங்காமல் எழும்பி உட்கார்ந்து பெட்டில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது அதனால் மைண்டு தெளிவு உண்டாக்கிடுவார், கிளியர் தருவார். 3வது என்ன படிக்கிறோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மனதின் அறையை கட்டிக்கொண்டு வாசிங்க. மனதினை கட்டிக்கொண்டு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. நல்ல கவனிங்க. கண்டதையும் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தெளிந்த புத்தி வராது. நம்ம ஆட்கள் இங்கே உட்கார்ந்து யோசிக்கிறத பார்த்தா கம்ப்யூட்டர் தோத்து போயிடும். 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. என்ன நீ யோசிக்கிற? நாளைக்கு உயிரோடு இருப்பவங்க தெரியாது. 50 வருஷத்துக்கு பிளான் போட்டுருக்குற. அப்படிதான் 50 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். தெளிந்த புத்தினா கண்டதை யோசிக்காத, மனசை கட்டு. அல்லேலூயா. மனதின் நிறையை கட்டுங்க. தேவையில்லாத நீங்கள் யோசிக்காத. நாளை நடப்பது நமக்கு தெரியாது. அதான் யாக்கோபு சொல்கிறான் பாருங்க. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறான், நாளைக்கு போய்
இன்ன பட்டணத்திலே நாங்கள் என்ன செய்வோம்? வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறார்களே. கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போலிருக்கிறதே. வாசிமா. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் என்ன சொல்லணுங்கிறாரு? ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னிதனை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இன்னதென்று இன்னைக்கு எது செய்வோம். நம்ம அப்படியா பேசுகிறோம்? நான் அங்கே போய் அப்படி சாதிச்சிடுவேன், இங்கே போய் இப்படி சாதிச்சிடுவேன். ஒன்னே நீ சாதிக்க மாட்டேன். அப்படி யோசித்தாலே கர்த்தர் செய்ய விட மாட்டான். நான் சொல்கிறேன், வியாபாரம் பண்ண நினைக்கிறவனே நாளைக்கு உனக்கு தெரியாது. எனக்கு என்ன பேசுகிற, என்ன பேசணுமாமா? ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ இப்போதான் நான் பேசிட்டு வந்தேன். ஆமாம், மனுஷன் உயிர் அவ்வளவுதான். அப்படி தானே பார்க்குறோம். எத்தனை பேரை பார்க்குறோம், இப்போ தான் பேசிட்டு போனார், இப்போ தான் இந்த காரியம், இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு அதுக்குள்ளே. ஆமாய்யா, உலகம் அப்படி தான். மனுஷனுடைய ஜீவன் அப்படிப்பட்டது தான். நீ என்ன பேசுகிறாய்? உனக்கு தெளிந்த புத்தி வரணும்னா மைண்டை கட்டணும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நடத்துவார். அதிகமாக யோசிச்சிங்கன்னா தெளிந்த புத்தி வராது. நீ அநேக ஆட்டில் உட்காந்து யோசித்து மண்டையெல்லாம் குழம்பி புகையாக போகுது மேலே. ஒன்றும் நடக்கிறது, சாதிக்கிறது இல்லை. கண்டதை யோசிக்காத, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துரும். 3வது மனதின் அறையை கட்டும்போது தெளிந்த புத்தி வரும். 4வது வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டிய 4வது காரியம் என்ன? வாசிங்க. தீத்து 2:12. சீக்கிரம் ஆண்டிட்டே தான். வாசிங்க. தீத்து 2:12 வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும். தெளிந்த புத்தி எப்படி வருது? திருவாசிமா. லௌகிக இச்சைகளையும் நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வெறுத்தாதான் இந்த தெளிந்த புத்தி வரும். இந்த உலகத்தோடுள்ள ஈடுபாடோடு ஜீவிக்கிறவங்களுக்கு தெளிந்த புத்தி வராது. இந்த தெளிந்த புத்தி ஜெபத்தில் உண்டாயிருச்சுன்னா நீங்கள் என்ன நம்புறீங்களோ, என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை அப்படியே தேவன் செய்வார். இல்லையா? இப்படி ஒரு 10 விஷயத்தை நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா இதுதான் ரூட்டா, இதுதான் என்னுடைய பேலன்ஸா, சோத்திரம் போயிட்டே இருப்பீங்க. சைக்கிள் ஓட்டும்போது பாருங்கள், ஓட்டுற தெரிஞ்சவன் சைக்கிள் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? நேராக உட்காருங்க, ஹேண்டில் பார் நேராக பாரு, இப்படி நேராக பாரு, அழுத்து போயிடும். ஆமாம், உண்மைதான். ஆனால் அதில் மட்டும் அது செய்ய முடியாது. சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு பேலன்ஸ் உண்டு. அந்த பேலன்ஸை சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவன் சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. இதே மாதிரி தான் சத்தியத்தை சொல்கிறோம். உங்களுக்கு தேவனுக்கு ஒரு உறவு இருக்குது. அதில் நீங்கள் நின்னாதான் அந்த பேலன்ஸை கற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் வழக்கப்படி உங்கள் பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் பேலன்ஸை கற்றுக்கொள்ள முடியாது. அந்த பேலன்ஸை கற்றுக்கொள்ளணும்னா சைக்கிள் ஓட்டவே முடியாது. சிலவங்க 2 கையை விட்டு ஓட்டுறாங்க. நமக்கு 2 கையை பிடிச்சிட்டு சைக்கிள் ஓட்ட தெரியல. அவர் 2 கையை விட்டுட்டு ஓட்டுறான், திரும்பி உட்காந்துட்டு ஓட்டுறான். அது பேலன்ஸை சரியாக கற்றுக்கொண்டவன். சோத்திரம். நம்ம ஆளுங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தா நேராக கொண்டு போய் மதில் சோலை விட்டு இதில் இடிச்சு நிற்கிறாங்க. ஓட்ட தெரியல. பேலன்ஸு இதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பேலன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. கண்டதை யோசிக்காதீங்க, கர்த்தர்ட்ட கொடுங்க. தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ளுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய பகுதியில் நான் விலையேற பெற்றவன், என் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அதை நீங்கள் சரி பண்ணுங்க. இந்த பூமிக்குரிய லௌகிக இச்சைகளையும் அவபக்தியும் விட்டு வெளியே வாங்க. அதை விட்டுருங்க, அதை வெறுத்துருங்க. ஒரு சரியான ஜீவியத்துக்குள்ளே வந்து பாருங்க, கர்த்தர் தெளிந்த புத்தியை கொடுப்பார். அடுத்ததாக படிக்கிறோம், 5வதாக படிக்கிறோம். வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசத்தின் ரகசியம் என்பது சுத்த மனசாட்சி. வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். 11 வரைக்கும் வாசி. 11 வரைக்கும். அந்தபடியே
ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும். போதும், தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி எப்படி வருகிறது? மேலே வாசிப்பது போல விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்து. சுத்த மனசாட்சி நமக்கு இருக்கணும். இல்லையா? அந்த சுத்த மனசாட்சி தான் என்ன செய்யும்? தெளிந்த புத்தியை கொடுக்கும். நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து நீ ஒரு குற்றவாளி, நீ சரியில்லை, உன்னுடைய எண்ணம் சரியில்லை என்று சொல்லுமானால் நமக்கு இந்த தெளிந்த புத்திக்குள் வர முடியாது. நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம். கூழ் காய்ச்சற மாதிரி என்ன செய்வான்? பிசாசு மாவை போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பான், குழம்பிக்கிட்டே இருப்போம். ஒரு காரியம் ஒழுங்காக செய்ய முடியாது. ஆனால் இந்த தெளிந்த புத்திக்குள் வந்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு காரியத்தை விசுவாசித்து, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கட்டும், இந்த காரியத்தை தாரும், இந்த காரியத்தை செய்தி என்று விசுவாசிக்கும் போது அப்படியே தேவன் செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்தை போல ஒரு சந்தோஷம் நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும். அப்போ இந்த தெளிந்த அனுபவத்துக்குள் வந்த உடனே அடுத்த விஷயத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் போது, நாம் சரியாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அவர் தெளிந்த புத்தியை நமக்கு தருகிறார். வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்கு அவர் எப்படி நமக்குள் கடந்து வருகிறார்? அவர் நமக்குள் தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. தாவீது தனக்கு வந்த போராட்டங்களில் நம்மை போல குழம்பிக்கொண்டு, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், இன்னும் நடக்க போகுதோ தெரியலையே என்று அவன் சொல்லலை. அவன் சொல்கிறான், நான் நம்புகிறது அவராலே வரும். அவன் நம்பிக்கை. தன்னை குறித்து அவன் அறிந்திருந்தான். தனக்கு ஆப்போசிட்டில் ஜனங்களை குறித்துடைய முடிவையும் அறிந்திருந்தான். முடிவு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறான். அல்லேலூயா. இந்த முடிவு, நம்முடைய முடிவு என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு முடிவு. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். நம்ம சாதாரண நிலையில் அல்ல. ஆமென். கர்த்தாவே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த தேவனுடைய அந்த நம்பிக்கைக்குள் என்னை கொண்டு வாரும் ஆண்டவரே. வசனத்தை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை சாதாரண நிலையில் நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், என்ன நடக்க போதோ தெரியல, பயமா இருக்கு, அதல்ல. நம்பிக்கை என்பது எப்படி? நம்முடைய முடிவை கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். தாவீது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கடந்து வந்து தன்னை எதிர்க்கிற ஜனங்களுடைய முடிவை கண்டான். நான் சொல்றான், கர்த்தர் என்ன எங்க நிப்பாட்டி இருக்கிறார், நான் எங்க நிற்கிறேன், அவங்க எங்க நிற்கிறாங்க, அவங்க முடிவு என்ன, என்னுடைய முடிவு என்ன, ரொம்ப தெளிவா இருக்கிறான். நீங்க கடந்து போகிற பிரச்சனைகளில் உங்களுக்கு ஒரு தெளிந்த அனுபவம் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். பயப்படாதீர்கள். நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, சமாதானமாக இருக்க போகிறது, சந்தோஷமாக இருக்க போகிறது. அதுதான் கர்த்தர் எழுதுகிற உங்களுடைய முடிவு. அதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஆமென். எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அருளும்படி அந்த முடிவின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் அப்படி தருவார் என்று விசுவாசியுங்கள். தாவீது கர்த்தரை நம்பினான். அவன் நம்பின பொழுது கர்த்தர் அவனுக்கு அதை செய்தார். கண்களை மூடுவோம், செபிப்போம். எங்கள் நேசிக்கிற தான் அன்பின் நல்ல பிதாவே, வசனம் கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரச்சனைகள் வழியாக கடந்து போகிறவர்கள் மனம் குழம்பிக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு ஜீவிக்கிற ஜனங்களை நீ ஸ்திரப்படுத்துவீராக. தெளிந்த புத்தியை தாரும். பிரச்சனையை குறித்து பயப்படாமல் பேசக்கூடிய கிருபையை தாரும். அவன் சொல்கிறான், நீங்கள் சாய்ந்து போன மதில், இடிந்து போன சுவர். ஆமென், ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுடைய முடிவை குறித்து விசுவாசத்து முன் செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் ஒன்று கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம்ம இதை கேட்ட வாசல்